ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஹனி கேக் ரொம்பவும் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கேக் செய்கிறதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 50 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது. இது கூடவே 100 மில்லி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த ஜீனியெல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா போதும். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிடுங்க. நம்ம சேர்த்துருக்க முட்டை தயிர்லாம் போதுமானது தான். இதுக்கு மேலே நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு தண்ணியோ பாலோ சேர்க்கக்கூடாது. எந்த கப்பில் நம்ம 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்தோமோ அதே கப்பில் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதே அதோட ஒன்றா சேர்த்துருங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கெட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாவாக போட்டுட்டு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மெயினான விஷயம் கெட்டியாக மட்டும் மாவு அங்கங்கே திட்டாக இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம கலந்துருக்க முட்டை, எண்ணெய், தயிர் இது எல்லாமே இந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. இதுக்கு மேலே தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்மளுக்கு கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த முட்டையோட வாடை தெரியாமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். இப்போ நம்மளுக்கு கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக்கு செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பாத்திரம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. கேக்கு ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம இது செய்கிறோம். இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம். எப்போதுமே முழு பாத்திரம் அளவுக்கு நீங்கள் மாவு சேர்க்காதீங்க. அரை பாத்திரம் அளவுக்கு மாவு சேர்த்திங்கன்னா தான் அது வெந்து வரையில் மேலே வரைக்கும் நம்மளுக்கு வந்துடும் கேக்கு வரும்போது. இப்போ அரை பாத்திரம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கேக் வெந்திருக்குன்னு. மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் குலுக்கி விடுங்க. அடியில் வந்து பபிள்ஸ் இருந்தால் அதிலே நல்லாவே மாவு இறங்கிரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி லேசாக குலுக்கி விடுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு திரும்ப கூட யூஸ் பண்ணலாம். உப்பை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக போட்டு பரப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். இது நீங்கள் குக்கரில் கூட இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டுட்டு இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை தூக்கி அப்படியே நடுவில் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு மூடி போட்டுட்டு 40 நிமிஷம் இதை வேக விட்டுருங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாகவே குறைச்சிருக்கணும். இடையில நீங்கள் டவுட்டாக இருந்தால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம அரை பாத்திரம் அளவுக்கு மாவு ஊற்றணும். இப்போ பாருங்கள் முழு பாத்திரம் அளவுக்கு கேக் வந்துருச்சு. ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்தால் கேக்கு வெந்துருச்சு. உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா கூட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை எடுக்கும்போது கையில் சூடு பற்றாமல் பார்த்து எடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயாக நீங்கள் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கத்தி சுற்றி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. கத்தி வச்சு இந்த மாதிரி லேசாக எடுத்து கொடுத்துடுங்க. இப்போ ஒரு பெரிய தட்டில் இது மூடி போட்டு இதை அப்படியே குப்பரை எடுத்து கமத்திடுங்க. கமத்திட்டு மேலே ஒரு 2 தட்டு மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்மளுக்கு கேக் அழகாக ஒட்டாமல் வந்துடும். நீங்கள் சூடோடு எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கேக்கு பிஞ்சு போய் தான் வரும். ஒரு 5 நிமிஷம்னாலும் நீங்கள் நல்லா ஆற விட்டுறணும். இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன். அழகாக வந்துடும். சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. ஹனி சிரப் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் சேர்க்குறேன். ஸ்டவ்வை நான் இன்னும் ஆன் பண்ணலை. ஒயிட் சுகர் சேர்த்துட்டு இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை லேசாக அப்படி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு அது நல்லா ஜீனி கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணால் போதும். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் 1 குழி கரண்டி அளவுக்கு தேன் சேருங்க.
சூடான ஜீனி பாகில் நம்ம சேர்க்கக்கூடாது. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஹனி சிரப்பு நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதே பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. 2 ஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எடுத்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணிடக்கூடாது. ஜாம் ரொம்ப கெட்டியாயிரும். நல்லா இந்த மாதிரி தேனும் ஜாமும் மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாகவே குறைச்சிருக்கட்டும். இந்த ஜாமும் தேனும் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே விட்டால் கெட்டி ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம ஹனி சிரப் எடுத்து வச்சுருக்கதை இந்த மாதிரி கேக் மேலே அப்ளை பண்ணி விடுங்க. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஹனி சிரப் இருந்தால் அந்த கேக் மேலே எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இப்போ இந்த ஜாம் எடுத்து இந்த கேக் மேலே இந்த மாதிரி ஒரு கரண்டியால் எடுத்து ஊற்றுங்க. நான் எடுத்து வச்சுருந்த ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஹனியும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜாமும் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. இதே அளவு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டான அளவாக இருக்கும். ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க ஜாமை. ரொம்ப ஈஸி தான் அந்த கேக்கு. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சுருக்கோம். வெளியில் எதுவுமே வாங்க வேண்டாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம லேசாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் நீங்கள் லேசாக ஒரு பாத்திரத்தில் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஈரப்பசம் போயிடும். அதுக்கப்புறம் தூவுனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க தேங்காய் துருவலை. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பேக்கரிக்கு போகாமல் வீட்டிலே ரொம்பவே சூப்பராக நம்ம ஹனி கேக் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த கேக்கை நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவும் ஜூஸியாக இருக்கும் இந்த ஹனி கேக். கண்டிப்பாக அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தியை வைக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த கேக்கை பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டீலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.